வெல்கம் டு Starphant. டுடே எல்லாருக்கும் பிடிச்ச வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ½ ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருக்கும். ½ டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருக்கும். திரும்ப இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வாழைக்காவை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக சீவி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் ஸ்லைசஸை பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக சீவாதீங்க. கொஞ்சம் தின்னாக சீவிக்கிட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு தின்னாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பஜ்ஜி போட்டுடலாம். கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துட்டு 2 சைடும் நல்லா மாவை டிப் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒன் சைட் குக் ஆனதும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், பஜ்ஜி சூப்பராக புஷ்ஷுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டி அண்ட் யம்மி வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு Starphant.